அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு 12 வீடுகளில் குரு நின்ற பலன். நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான். அந்த குரு வந்து லக்னத்திலிருந்து 12 வீட்டுகள் வரைக்கும் நின்னா என்ன பலன் கொடுக்குன்னு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு குழந்தைக்கு அதிபதியே குரு தாங்க. புத்திரக்காரகன் குரு, தனக்காரகன் குரு. ஒருத்தர் பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணும். ஒருத்தர் தங்க நகைகளே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அவங்களுக்கு செட் ஆகணும்னா குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருந்தால் உடம்புல தங்க நகை செட் ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு தங்கம் உடம்புல ஒட்டாது. இப்போ குரு நல்லா இருக்கவங்களுக்கு பாருங்கள் உடம்புல தங்கம் செட் ஆகும். குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் அவங்க தங்க நகைகள் வாங்கி தான் வச்சுருப்பாங்க, தவிர அவங்க உடம்புல வந்து அவங்களால அணிய முடியாது. உடம்புல தங்க நகைகள்லாம் அணிய முடியாமல் கண்டிப்பாக இருக்கும், அணிய முடியாமல் பண்ணும். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். குரு நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது, செல்வந்தராகவும் ஆக முடியாது, பிரச்சனை வரும். ஏன்னா குரு கெடக்கூடாதுங்க. ஏன்னா குரு நல்லா இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவங்க ஜாதகத்துலலாம் பாருங்கள் குரு நல்லாயிருக்கும். குரு கெட்டு போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் போராட்டம், பணப்பிரச்சனை, பொருள் நஷ்டம், பொருள் சேதாரம், நகைகள் வாங்கினாலும் அவங்க அடகு வச்சுருவாங்க, விற்றுருவாங்க. இதெல்லாமே இந்த குரு கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் நவகிரகங்களே முதன்மையான குரு பகவான், சுபகிரகம் குரு பகவான் உங்கள் லக்னத்துக்குலேருந்து 12ஆம் வீட்டு வரைக்கும் நின்னா என்ன பலன் எப்படி கொடுக்குன்னு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? லக்னத்திலே குரு, இப்போ லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். குரு ஒரு சுபகிரகம். அவர் லக்னத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. இப்போ லக்னத்தில் குரு இருக்கா, நீங்கள் நல்லவங்க, அதில் சந்தேகமே கிடையாது. லக்னத்தில் குரு இருந்துச்சுன்னா நல்ல குணம், நல்ல ஒழுக்கம், நல்ல மனித நேயம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஈவிரக்கம், அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத நீங்கள் விஷயங்கள்லாம் பண்ண மாட்டீங்க. தேவையில்லாத கெடுதல், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, பிரச்சனை கொடுக்குறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு. இறக்க குணம் அதிகம். ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வழி நடத்தி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு குருவாக இருப்பீங்க, ஒரு லீடர்ஷிப்பாக இருப்பீங்க. ஒரு லீடர்ஷிப் இது பண்ணுறவங்களாம் பாருங்கள் லக்னத்தில் குரு இருக்கும் அவங்களுக்கு. குருனாலே ஒரு தலைமை. நீங்கள் அடுத்தவங்களுக்கு குருவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் இருப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக லக்னத்தில் குரு இருக்கவங்களுக்கு இருக்கும். மனசாட்சிப்படி நடந்துக்குவீங்க. அது லக்னத்தில் குரு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குணம் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ 2ஆம் இடத்துல குரு, இப்போ தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு அருமையான அமைப்புங்க. இப்போ 2ல் குரு இருக்கவங்கள பாருங்கள் ஒரு செல்வந்தராக இருப்பாங்க. இப்போ லக்னத்துக்கு 2ல் குரு இருக்கவங்க பாருங்கள் ஒரு பணக்காரனாக இருக்கிறது, குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறவங்களாம் பாருங்கள் 2ஆம் இடத்துல குரு இருக்கும். போதிய அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும். ஏன்னா தனஸ்தானம் 2ஆம் இடம், தனக்காரகன் குரு 2ஆம் இடத்துல வரனால கண்டிப்பாக ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க கண்டிப்பாக பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்படியே சமாளிப்பீங்க. உங்கள் பேச்சே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பேச்சாக தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுவீங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கவங்களுக்கு. 2ல் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இப்போ 3ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானம், அது ஒரு அரை மறைவுன்னு சொல்லலாம். 6, 8, 12 முழு மறைவு. 3ஆம் இடங்கிறது பாதி மறைவு. அப்போ குரு வந்து பாதி கெட்டு போகிறாருன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணும். தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி பண்ணுவீங்க, எப்படியோ வாழ்க்கை போராடி ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. 3ல் குரு இருக்கவங்களுக்கு எப்படியோ ஜெயிச்சிடணும், எப்படியோ முன்னேறிடணும் நினைக்கக்கூடிய அந்த அமைப்பில் 3ஆம் இடத்துல குரு இருக்கவங்களா இருப்பீங்க. தைரியம், வீரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 3ல் குரு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அது சகோதர மூலமாக அது உதவி அந்த மாதிரிலாம் கிடச்சிருது. 3ல் குரு வந்து இருக்கவங்களுக்கு ஒன்றா தம்பி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தங்கச்சி இருக்கலாம். ஏதோ அவங்க மூலமாக சில உதவி, சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த 3ல் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுக்கும். 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன். குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம். இப்போ 3ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறனால நல்லா கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அடுத்தவங்க நல்லா பேசுவீங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள் 3ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லை 3ஆம் இடத்து குரு பார்த்துருக்கும். உங்கள் கையெழுத்து நல்லா இருக்குங்க. 3ல் ஒரு சுபகிரகம் இருந்தாலே பாருங்கள் அவங்க கையெழுத்து, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப 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 அழகாக இருக்கும். 3ல் பாவகிரகம் இருந்தால் அப்படி கிறுக்கல் முறுக்கலாக ஒரு மாதிரி எழுதுவாங்க. 3ல் சுபகிரகம் இருக்கவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இருக்கும். 3ஆம் இடத்துல குரு இருக்கவங்க கண்டிப்பாக இருக்கும். தைரியம், வீரியம், விடாமுயற்சி,
நல்ல வெற்றி, லைஃப்பில் வெற்றி பார்க்குறது எல்லாமே இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அவர் பாதியில் மறைஞ்சால் கூட அது வந்து பெருசாக கெடுதல் கிடையாது. ஒரு அரைமறைவு ஸ்தானங்கிறதுனால குரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருன்னு தான் அர்த்தம். பெருசாக கெட்டு போகலை. ஆனால் ஒரு 50% குரு 3ல் இருக்கிறனால சில நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். 4ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது. சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 4ல் குரு இருக்கவங்க பாருங்கள், உங்கள் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்கள் அம்மாவே நல்ல ஒரு குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. அம்மா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல வாகனம் அமையும். உங்களுக்கு கௌரவமான வாகனம், அடுத்தவங்க பார்த்த பிரமிச்சு போகிற அளவுக்கு பெருசாக உங்களுக்கு அவங்க வாகனம், வீடு, சொத்து எல்லாமே உங்களுக்கு அமையும். உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கவங்க பாருங்கள், நல்ல தொழில், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல அவங்க லைஃபு கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்குங்க. கரெக்டாக கொண்டு போவாங்க. நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. இல்லாத நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு கௌரவத்தை கொடுக்கும். 4ல் இருக்க குரு கண்டிப்பாக ஒரு கௌரவத்தை கொடுத்துருது. 5ஆம் இடத்துல குரு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரக பவகநாஸ்தி. 5ல் குரு இருக்கவங்களுக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னால சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. 5ல் குரு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆண் வாரிசு இருக்குது, நிறைய பேருக்கு பெண் வாரிசும் அமைஞ்சிருக்கு. 5ல் குரு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. 5ல் குரு இருந்தால் உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 5ல் குரு இருக்கவங்களுக்கு பாருங்கள், 5ல் குரு இருந்தால் உங்கள் லக்னத்தை பார்க்கும். நீங்களே நல்லவங்களா இருப்பீங்க. உங்கள் மைண்டே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தெளிந்த மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது 5ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல சிந்தனை கொண்டவங்களாக இருப்பீங்க. நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பீங்க. உலகத்தையே அறிஞ்சவங்களாக இருப்பீங்க. லக்னத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடச்சிரும். நல்ல உங்களுக்கு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு, நல்ல அதிர்ஷ்டம், இதெல்லாமே 5ல் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு, 6ல் குரு வந்து மறையக்கூடாதுங்க. 6ல் குரு வந்து முழுசாக மறைஞ்சிருவார். 6ல் குரு மறையிறனால வந்து பார்த்திங்கன்னா என்ன நெகட்டிவ்னு வந்து பார்த்திங்கன்னா, 6ல் குரு வந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு இந்த வறுமையிலேயே வாடுறது, பணப்பற்றாக்குறை ஏற்படுறது, இதெல்லாமே இந்த 6ல் குரு மறையினால் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 6ல் குரு மறைஞ்சவங்கள பாருங்கள், அவங்களுக்கு தங்க நகைகள் ஒத்து வராது. உடம்புல அதிகமாக தங்க நகைகள் போட்டுக்க முடியாது அவங்களால. ஆனால் ஒரு சில விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, 6ல் குரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிரி அப்படியே கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஏன்னா சுபகிரகம் 6ல் இருக்குது. எதிரி அப்படியே கண்ட்ரோல் வச்சுருப்பார். உடம்புல வியாதி இருக்குங்களா, அந்த வியாதி வந்து அப்படியே கட்டுக்குள்ளே இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய தீர்க்க முடியாத அந்த கேன்சரு, நம்ம வேறு வியாதியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது அந்த மாதிரிலாம் குரு 6ல் இருக்க குரு கண்டிப்பாக கொண்டு போகாது. வியாதி கண்ட்ரோலில் வச்சுருக்கும். எதிரி இருக்கும். 6ல் குரு இருந்தால் எதிரி இருக்கும், உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா. ஆனால் 6ல் குரு மறையக்கூடாது. 6ல் குரு மறைஞ்சுன்னா சில நெகட்டிவ் இருக்குது. ஆனால் வந்து நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த வேலை விஷயம், தொழில், வியாபாரம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 6ல் குரு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுப்பார். வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, நல்ல கடன் வாங்குறது, ஒரு முன்னேற்றத்துக்கான கடன், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வளர்ச்சிக்கான கடன், இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடத்துல குரு அபாரமான ஒரு வளர்ச்சி கொடுத்துருங்க. 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நீங்களே நல்ல குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க. இந்த பழிவாங்கிற குணம் இருக்காது. நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் நல்லவராக இருப்பார். ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு கௌரவமான குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு கௌரவமான குடும்பத்துக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேத்துக்குமே அதுதான். 7ல் குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல நண்பர்கள், இதெல்லாமே அமையும். ஒரு சில பேர் கூட்டு தொழில் கூட 7ஆம் இடத்துல குரு இருக்கிறனால அமைஞ்சிருது. 7ல் குரு இருக்கிறது நல்லதுங்க. அவர் லக்னத்தை பார்த்துருவார். நல்ல ஒரு அமைப்பு தான் இது. 8ல் குரு இருக்கவங்க பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பாருங்கள், இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் 8ஆம் இடத்துல குரு இருக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க பாருங்கள் 8ஆம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டிருக்கும். மறைமுக தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த பினாமி சொத்து, அடுத்தவங்களோட சொத்து, இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, திடீர் பணக்காரன் ஆகிறது, திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறது, இதெல்லாம் பாருங்கள் 8ஆம் இடத்துல குரு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருந்து அவர் 12ஆம் இடத்தை பார்த்துருவார். பரதேச வாசம், திடீர்னு வெளிநாடு போனாங்க சார், நான் பணக்காரன் ஆகிட்டேன், திடீர்னு ஷேர் மார்க்கெட் பண்ண நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன் பாங்க, அவங்க 8ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்கும். ஆனால் 8ல் குரு இருந்து ராகோட சனியோட சேர்ந்துட்டாருன்னா அங்கே நிலமை அப்படியே மாறிடும். நான் சொன்னது அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். 8ல் குரு தனிச்சிருக்கலாம், ஆனால் சனியோடு இருக்கக்கூடாது, குரு ராகோடு இருக்கக்கூடாது, குரு செவ்வாயோடு இருந்தால் கூட பரவாயில்ல, குரு தேய்பிரை சந்திரனோடு இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். குரு அஸ்தமனமாக இருக்கக்கூடாது, சூரியனோட சேர்ந்து குரு 8ஆம் இடத்துல அஸ்தமனமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா. பொதுவாக குரு 8ஆம் இடத்துல இருந்தால் திடீர் பண வரவு,
விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. அது ஒரு சில ஜாதகத்துக்கு அமைச்சு கொடுத்துரும். 9ஆம் இடத்துல குரு, 9ல் குரு இருக்கிறவங்க அருமையான அமைப்புங்க. இப்போ ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னா ஓடியெல்லாம் போயிட மாட்டாங்க. ஆனால் 9ல் குரு இருக்கிறனால பிறந்த ஒரு விட்டு நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் 9ல் குரு இருக்கா, நீங்கள் உள்ளூரில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் வெளியூரில் தான் இருப்பீங்க. அப்பாவுக்கு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, புண்ணிய ஸ்தலங்கள் போகிறது, இதெல்லாம் பாருங்கள் 9ல் குரு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 9ல் குரு இருந்தாலே உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. நல்லா படிச்சிருப்பீங்க. நல்லா படிக்கலைன்னா கூட படித்ததுக்கு உண்டான அறிவு உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே 9ல் இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 9ல் குரு இருந்தாலே கண்டிப்பாக லக்கு தான். லக்குக்கு உண்டான இடமே 9ஆம் இடம் தான். ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும். 9ஆம் இடத்துல குரு இருக்கவங்கலாம் கொடுத்து வச்சவங்க. 10ஆம் இடத்துல குரு, 10ல் குரு இருந்துச்சுன்னா ஒன்றா தொழிலை மாற்றுறது, இல்லை வேலையை மாற்றுறது. இவங்க 10ல் குரு இருக்கவங்க பாருங்கள், ஒன்றா ஒரே வேலையில் இருக்க மாட்டாங்க. ஒரு வேலையில் இருப்பாங்க, இன்னொரு வேலை மாற்றுவாங்க. இல்லை ஒரு தொழில் இருப்பாங்க, இன்னொரு தொழில் மாற்றிருப்பாங்க. ஒரு சில பேரில் பிறந்ததுலேருந்து ஒரு வேலைன்னா அதே வேலை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை வேறு பிரான்ச்சுக்கு போவாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாருன்னா அதே பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் 10ல் குரு இருக்கவங்களுக்கு ஒன்றா வேலையை மாற்றிடுவாங்க, இல்லை தொழிலே மாற்றுவாங்க. இது குரு கண்டிப்பாக 10ல் இருக்க குரு கொடுக்கும். ஆனால் வளர்ச்சியும் கொடுக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர், பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட ஜாதகத்திலலாம் பார்த்தோம்னா 10ல் குரு சம்மந்தப்பட்டிருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி, திடீர்னு ப்ரமோஷன், பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து, பட்டம், கௌரவம் எல்லாத்தையும் இந்த 10ல் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் குரு இருக்கிறது நல்லது தாங்க. தொழிலுக்கு வேலைக்கெல்லாம் ஒரு அருமையான அமைப்பு 10ல் குரு இருக்கிறது. 11ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. லாபத்தை கொடுக்கும். சகோதர வகையில் ஒரு எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொடுத்துரும். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது பணம், ஒரு தனக்காரகன். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பண வரவு அதிகமாக இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் 11ல் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு, 12ல் குரு இருக்கவங்க ஒன்றா வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளி மாநிலத்தில் இருப்பீங்க. நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி சுப விரயங்கள் பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துல குரு இருந்தால் பாருங்கள், சுப விரயங்கள் தான் கரெக்டாக பண்ணுவாங்க. 12ல் பாவகிரகம் இருந்தால் தேவையில்லாத விரயங்கள், 12ல் சுபம் இருந்தால் நல்ல நேர்மையான விஷயங்களுக்கு, நல்ல வழிக்கு, நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கவங்களுக்கு பாருங்கள், தூக்கம் கரெக்டாக தூங்கினா கரெக்டாக தூங்கிடுவாங்க. அப்படி படுத்தா தூக்கம் வரும். கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கம் இவங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னென்ன தேவையோ அதுக்கு மட்டும் கரெக்டாக செலவு பண்ணுறவங்களோட ஜாதகமெல்லாம் பார்த்தோம்னா 12ல் குரு இருக்கும். கரெக்டாக செலவு பண்ணுவாங்க. 12ல் சனி, செவ்வாய், சனி, குருலாம் இருந்தால் தேவையில்லாத விஷயங்கள் செலவு வரும். 12ல் சுபகிரகம் இருந்தால் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. அந்த ஒளி அங்கே இருக்கா, அதான் ஜோதிடமே ஒளி பற்றி சாஸ்திரம் தான். எந்த இடத்துல அந்த ஒளி இருக்குது, அப்போ நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த இடத்துல ஒரு இருள் இருக்குது, அப்போ அந்த விஷயத்து மூலமாக நீங்கள் கெட்டதை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஆனால் சனி ராகுவோட சேரக்கூடாது, ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்தெந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள். நான் ஒரு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம், இணைந்த கிரகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, குரு என்ன அமைப்பில் இருக்காங்க, குரு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க, நீங்கள் என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.